குட்டி குட்டியாக பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலுமே இன்றைக்கி ஐயனார் துணை சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எதிர்பார்க்காத சில விஷயங்கள், அதாவது ஒரே சமயத்தில் அந்த 3 ஜோடியுமே அடுத்தடுத்து காமிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல எதிர்பார்க்கல. ஏன்னா யூஸ்வலாக வந்து சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோடியாக முடிச்சுட்டு அடுத்த கதைக்கு வருவாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா வந்து வானதி பாண்டி வந்து இப்போ மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நேராக கிளம்பி வந்துடுறாங்க. வந்து அவங்க வந்து டீ எல்லாம் குடிச்சு இவர் கூட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வானதியோட அப்பா ஆட்டோ டிரைவர் அவர் அங்கே கிளம்பி வந்துட்டு, எதுக்கு இங்கே வந்த, இந்த குடும்பத்துக்கு போனாலே என்ன ஆகும் தெரியுமா அப்படி இப்படிலாம் வந்து பேச, உங்கள் பொண்ணுங்க வந்தானா அவளை கூட்டு போங்க, என் குடும்பத்தை பற்றி பேசாதீங்கன்னு பாண்டி சொல்லிருக்காரு. அவங்கள வந்து கோவமாக திட்டி அவங்க அப்பா கூட்டு போயிடுறாரு. கூட்டு போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவர் கடுப்போடே இருக்கார். இதுக்கு நடுவில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே சேரன் வேற நேற்றே வந்து அந்த பொண்ணை வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழன் வந்து இப்போ நிலாவுடைய மூளையை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கார். நீங்கள் வந்து அந்த கல்யாணத்தை பண்ண வேணாம், ஒன்றும் உங்களுக்கு செட் ஆக மாட்டான், அவங்களாம் 5 நிமிஷம் கூட பேச முடியாது, அவங்க கூட இப்படி வாழ்க்கையை வாழ்வீங்க, ஆஸ்திரேலியாக்கெலாம் போனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அவனை கடத்த வேணாம், இந்த தடவை உங்களை வந்து கடத்திடுவோம், நீங்கள் வந்து எங்கேயாவது ஓடி போயிட்டீங்கன்னு வச்சிடலாம் அப்படின்னா வந்து உங்கள் அந்த டாப்பிக்கே மறந்துடுவாங்க, அவமானப்பட்டு ஆஸ்திரேலியாக்கே போயிடுவான். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை பார்ப்பாங்கலாம் பேச, இதை பண்ணலாமா வேணாமா, வேணாம் அதெல்லாம் வேணாம், என் கல்யாணம் நடந்தால் என்ன நடக்காட்டேன், நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு கோவமாக பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க நிலா. ஆனால் அவங்க கன்ஃபியூஷனில் இருக்காங்கிறது சோழனுக்கு புரியுது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட்டில் அவங்களே கடுப்போடு இருக்கும்பொழுது அது சூர்யா கால் பண்ணுறாரு. இவங்க ஃபோன் எடுக்கல. உடனே என்ன பண்ணுறாரு, என் ஃபோன் எடுக்கலையா அப்படின்ட்டு வந்து அவங்க அண்ணி கால் பண்ணி ஃபோனை கொடுக்க சொல்கிறாரு. என்ன நான் கால் பண்ணேன் ஏன் எடுக்கல அப்படின்னா, தூங்கிட்டு இருந்தேங்கிறாங்க. என்ன தூங்கிட்டு இருந்தியா, அது எப்படி அதுக்குள்ளே தூங்குவேன், அவங்க அண்ணி கொடுக்கும்போது நீ தூங்குற மாதிரியே தெரியலையே, எழுப்பின மாதிரியே தெரியலையெல்லாம் வந்து பேச இவங்க ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. கட் பண்ணிட்டு ஃபோனை எடுக்கவே இல்லை. 138 தடவை ஹோல் நைட்டு கால் பண்ணிட்டே இருந்திருக்காரு, உங்கள் ஃபோனே எடுக்கல. இந்த அளவுக்கு சைக்கோவாக இருக்காரு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் காமிக்க போகிறாங்க. அவர் வீட்டுக்கு கோவமாக வேற காலையில் வராரு. இதுக்கு நடுவில் அந்த வானதியோட அப்பா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாரு. சேரன் வந்து என் தம்பி அந்த பொண்ணுகிட்ட பேசல, அவள் தான் அங்கே வரா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், என் தம்பியை வந்து நான் ஒழுங்காக தான் வளர்த்துருக்கேன், நீங்கள் பார்த்து அங்கே சொல்லுங்கள் அப்படின்னா, நான் அவ்வளோதான் நல்லா இருக்காது பார்த்துக்க அப்படின்னு கோவமாக கிளம்பி போக, இந்த பக்கம் வந்து நடேசன் வேறு செமையாக கோவப்பட்டு இருக்காரு. ஸோ அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றியும் இங்கே ஐயனார் துணை சீரியல் போகிற விதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை ஆக்சுவலாக நல்லா போகிற மாதிரி இருக்குது, நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது, நிறைய பாசிட்டிவான ஒரு திங்ஸ் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.